சுபாஷ் 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 நண்டு சேகரனா பார்த்து புதக்கு ஊந்துறாத. என்ன நண்டு சேகரண்ணா காணா? ஐயோ நண்டு சேகரனா புதக்குள்ள என்ன ஊந்துட்டாரா? ஐயோ சுபாஷே நண்டு சேகரனா அண்ணா நண்டு சேகரனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பிரியாணி ஸ்டோரின் வணக்கங்கள். இன்னைக்கு திண்டுக்கல்ல ஒரு பிரியாணி வேட்டையை முடிஞ்சு கொடைக்கானலுக்கு ஒரு விளாகா ஒரு டிப்ஸா உங்களுக்கு நிறைய சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப மாசமா ஒரு ஃபாலோஸ் கொடைக்கானல்ல உங்ககிட்ட பயிற்சி ஒன்று சொல்லியிருந்தாரு. சரி, நான் பக்கத்துல வந்தேன், இன்னைக்கு உங்களுக்கு டைரக்டா உங்க கடையில நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கடைக்கு போய் பயிற்சி கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க கிடைக்கிற அந்த ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் சூப்பரா சொல்ல போறேன். நிறைய விளாகா நிறைய டிப்ஸா இந்த கொடைக்கானல் ஃபுல்லா உங்களுக்காக நாங்க வீடியோ போட போறோம். தொடர்ந்து பாருங்க. இப்ப எங்களை பின்தொடர்ந்து வாங்க. Follow me. கொடைக்கானல் முதல் விளாகா இந்த மலையின் ஃபர்ஸ்ட் அடையாளமா வெள்ளி நீர்வீழ்ச்சி இங்கதான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மி, ஆனா இங்க குளிக்க முடியாது. ஆனா ஒரு கொடைக்கானலுடைய முதல் அடிப்படையா இதை பார்த்துட்டு இந்த சந்தோஷத்தோடு மேல சுத்தி பார்க்கறது ரொம்ப மனநிறைவா இருக்கும். இயற்கையை ரசிச்சு உங்களுக்கு இங்க இருக்கிற ஒரு விளாகா எல்லா இடம் என்ன பார்க்கலாம், எந்த நேரத்துல பார்க்கலாம்னு சொல்லி சொல்றோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நம்ம சிட்டியில இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி இயற்கையான காசுலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வேலையை ஒரு பக்கமா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வாரமோ 2 வாரமோ ஃபேமிலியோட வந்து டூர் அடிங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, உங்க அதுதான் உங்க அக்கௌண்ட்டுக்கு அவர் காசு போட்டு விடுவாரு. நீங்க 2 வாரம் வாங்க, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எம்மா பணம் சம்பாதிச்சு வச்சாலும் இயற்கையெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாது. சரி, சூப்பரா கிளம்பலாமா? ஓகே, முதல் விளாக முடிக்கிறோம். ஆமா, நன்றி சேகர்ண்ணா. கொடைக்கானலுக்கு வந்தோம், குணா கேவ் சுத்தி பாக்குறோம். ஆனா இங்க இந்த மஞ்சுவயல் பாய்ஸ் மாதிரி சுபாஷ் வந்த மாதிரி புது கோயில் ஊந்துடக்கூடாதுண்ணா. சரியா? பார்த்து கீழே பார்த்து நடந்து ஏறணும். நான் பார்த்து ஏறுறேன், நீ வா. சரியா? மேல போயிட்டு நீ பார்த்து வாண்ணா சேகரண்ணா. புது கோயில ஊந்துடாத, பார்த்து வா. நண்டு சேகரனா பார்த்து புதக்கு ஊந்துடாத. என்ன நண்டு சேகரண்ணா காணா? ஐயோ நண்டு சேகரனா புதக்குள்ள என்ன ஊந்துட்டாரா? ஐயோ சுபாஷே நண்டு சேகரனா அண்ணா நண்டு சேகரனா சேகரனா. அவ்வளவு ஒரு ஆசை உனக்கு. உள்ள விழுந்தாலும் உள்ள பூண்டை பிடிச்சி ஏறி மேல வந்துடும் நண்டு. இனிமே வந்துட்டேன் என்னுடைய பாலோசனுக்காக. மீண்டும் காமெடி கலாட்டாவோட இந்த நண்டு சேகரவங்களை சிரிக்க வைக்க போறேன். குட்டி பிரியாணி சோற தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. குணாகேவை முடிச்சு அடுத்து பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். இங்க நிறைய மரங்கள் தானே. ஆனா இன்னைக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுவேன். நம்ம பிரியாணிக்கு விறகு எப்படி தேர்ந்தெடுக்கணும், எத்தனை கிலோ வாங்கணும், 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளவு விறகு தேவைப்படும், சூப்பரா சொல்லலானே. பார்க்கலாமா? உள்ள போலாம்.
நண்டிசேகர்ண்ணா கொடைக்கானல் வந்தோம். வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமா பாத்துட்டு வந்தோம். குணா குகைக்கு அப்புறம் பைன் ஃபாரஸ்ட். ஆனா வெறும் மரங்கள் அப்படியே கிடக்குது. நான் ஃபுல்லா சுத்தி ஏன் அப்படியே காய்ச்சலா இருக்கேண்ணே. என்ன குட்டி நம்ம உள்ள வரும்போது நீ விறகு பிரியாணிக்கு விறகு அளவு சொல்றேன்னா? ஆமாண்ணே சொல்லிடுவேண்ணே. அதனால சொல்லலையா அண்ணா என்னோட சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லி சொல்றேண்ணே. நான் வளர்ந்த ஒரு மாஸ்டரா பிரியாணி செய்யும் போது ஒரு 50 கிலோ பிரியாணிக்கு விறகு எழுதுவேண்ணே. அப்ப சரியா எவ்வளவுன்னு தெரியாது. அப்புறம் அந்த பிரியாணி செஞ்சு சமைச்சு தம் போட டைம்ல அந்த விறகு பத்தாது, அனலும் பத்தாதுண்ணே. ஓடி பக்கத்து விட்டு ஒரு வேலி ஏத்துன்னு வருவேன். அவங்க திட்டுவாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி விறகு போட்டு எப்படியாவது செஞ்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கும் சரியான அளவு இருக்கு. அப்ப என்னன்னு நம்ம செய்ய அனுபவம் தெரிஞ்சுக்கும் போது 1 கிலோ பிரியாணி செய்ய 2 கிலோ விறகு போதுனே. அதாவது 2 கிலோ விறகு போதும். ஆனா அந்த அரிசியும் தண்ணி தம் ஆகிற டைம்ல அந்த அனல் பத்தாதுனே, கூடுதலான அனல் இருக்கணும். அப்போ 1 கிலோவுக்கு 3 கிலோ விறகு எழுதணும். நல்லா எக்ஸ்ட்ரா 1 கிலோ. அப்பதான் என்ன பண்ணோம், கடைசியா குட்டி குட்டி விறகு வச்சு நம்ம அந்த ஹீட்டை வர வைக்க முடியாது. கடைசி வரைக்குமே நல்ல ஸ்ட்ரென்த்தான ஹீட்டா இருக்கணும். அப்பதான் அந்த அரிசிய அந்த தண்ணி இழுத்து நல்ல உதிரியா மாய்ச்சர் நீர் இல்லாம சூப்பரா பிரியாணி கிடைக்கும். சரியா அண்ணா? இப்போ நம்ம ஒரு பிரியாணி செய்யறோம், சமையல் செய்யறோம். எந்த மாதிரி விறகு நம்ம தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும்? விறகு என்பது ஒண்ணு புளியாங்கட்டா இருக்கணும். சரிண்ணே. இல்ல சவுக்கட்டா இருக்கணும். சரிண்ணே. இல்ல நல்லா காஞ்சி போன விறகு. அதேதானே காய்ச்சல். ஆனா அனுபவம் தானே. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சமைக்க போயிடுவோம், பச்சை விறகு வந்துரும். ஆனா நம்ம போன உடனே அரிசி வந்துருச்சா, எண்ணெய் வந்துருச்சா, மல்லிஜாம் வந்துருச்சான்னு பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிரும், வெட்ட ஆரம்பிச்சிருவோம். அடுப்பு பத்த வைக்கும் போது ஈர விறகு. ஆனா அந்த விறகு சரியில்லை கூட அக்னிக்கு சரியான நம்ம ஒரு பதத்தை கொடுக்கலன்னா அந்த சமையல் முழுமே நல்லா இருக்காது. பாட்டிக்காரங்களுக்கு தெரியாது பச்சை விறகு தான் இது எது வாங்கணும்னு. இல்லண்ணே, பாட்டிகளுக்கு தெரியும். அவங்க யாரோ ஒரு நபர் அனுப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அங்க போயிட்டு காசு எவ்வளவு கேட்பாங்க, இது விலை கம்மி இது விலை அதிகம்னுவாங்க. பச்சை விறக சரியில்லா விறக காசு கம்மின்னு வாங்கி வந்துருவாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு சமையல்ல கலையை உணர்ந்தவங்க, மாஸ்டர் கேட்ட விறக காய்ச்சலான விறக வாங்கி தருவாங்க. சரியான அது விறகு நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆக வேண்டிய சாப்பாடு பச்சை விறகா இருந்தா லேட் ஆகும். இப்ப நம்ம திடீர்னு 6 மணிக்கு சாப்பாடு தரணும். அந்த டைம்ல பச்சை விறகா இருந்தா தர முடியாது, ஏன்னா லேட் ஆகும். சரியான மாஸ்டர், என்னதான் நீங்க டிப்ஸ் சொன்னாலும் சமையல் செய்யும் போது சில நேரத்தை விறகு பத்தாம போயிடுது. ஆமாண்ணே, நம்ம என்ன பண்ணுவோம்னா விறகுல நல்ல காய்ச்சலான விறகுலாம் இருக்குண்ணே, அப்படியே சர எரிஞ்சிரும். அந்த விறகு நமக்கு பத்தாம போயிடும். அதனால 3 கிலோ சொன்னாலும் இன்னும் 1/2 கிலோ சேர்த்து சொல்லணும். ஆனா எப்பவுமே விறகு, உப்பு, தித்திப்பு, சர்க்கரை இதெல்லாம் நம்ம கொஞ்சமா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா அவன் சமையல்காரன் கிடையாதுண்ணே. சரியாண்ணே? அப்புறம் இன்னொன்னு, திடீர்னு மசாலா பத்த வச்சிருவோம், கறி வர லேட் ஆகும். அப்ப அதிக நேரம் எரிப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அப்ப 3 கிலோ இல்லாம இன்னும் ஒரு 1/2 கிலோ விறகு கூடுதலா சேர்த்து வச்சீங்கன்னா அந்த சமையல சூப்பரா செம்மையா செய்யலாம். நினைச்ச மாதிரி முடிக்கலாம். கொடுத்துடலாம். ஓகே. நண்டிசேகர்ண்ணே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இங்க கொடைக்கானல் இருக்கோம். திண்டுக்கல்ல பிரியாணி வெட்ட முடிஞ்சு கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுலாவா மக்களுக்கு ஒரு விளாக் மாதிரி டிப்ஸா வந்தனே. ஆனா இங்க ஒரு நடந்த தருணம்னா தெரியுமாண்ணே, ரொம்ப நாளா என்னோட ஃபாலோவர்ஸ்னே கொடைக்கானல்ல ஒரு ஹோட்டல்ல இருந்து உங்களுடைய ரெசிபியோட நான் செஞ்சேன், நல்லா இருக்கு, இருந்தாலும் உங்கள்கிட்ட கத்துக்கணும், ரொம்ப தொலைவா இருக்குன்னாருண்ணா. இன்னைக்கு நம்ம வீடியோ வரதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, அதை பார்த்து உடனே ஃபோன் பண்ணாரு. சரி, நான் உங்களுக்காகவே நான் இந்த திண்டுக்கல் வேலையை முடிச்சு நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி காலையில ஒரு ஹோட்டலுக்கு போனோம். நல்ல ஒரு இன்கிரீடியன்ஸோட டிப்ஸோட, அதாவது நம்ம செய்கிற எப்பவும் செய்ய அளவு தான், ஆனால் செய்முறைகள் மட்டும் சின்னதா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணே. அப்போது அவர் ஒரு மாஸ்டரா, நம்ம ஒரு மாஸ்டரா சொல்லி கொடுக்கும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னார். நல்ல ஒரு முறையில் ட்ரைனிங் கொடுத்தோம். இந்த கொடைக்கானல் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோம். இங்கே சின்ன டிப்ஸை அனுபவமாக சொல்லி தர போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.